ఆధార్ కార్డు ఉందని అంటే ఏమంటున్నారు మీరు? ఎప్పుడు ఇక్కడ ఆధార్ కార్డు లేకపోతే ఎట్లా మరి ఎక్కడో అని మనకు తెలుస్తుంది? ఏం కలిపేసి పోతున్నారని మనకి ఏం తెలుస్తుంది? వాళ్ళకి వెలుగోడు కవాబను ప్రత్యేకమైనది. 53 సంవత్సరాలు నాకు ఊహ తెలిసినప్పటి నుంచి మా ఇంటి పక్కనే మా బంధువులు లెక్క ఉంటాం అంతే. ఒకరి మిత్రం కాదు, ఇంకా చాలా మంది ఉన్నారు. ఈ కవర్ ఎటువంటి పాపాయం లేదు. పాలు, చక్కెర, రవ్వ ఎందుకు కలుపుతారు? ఈ మధ్య అది కూడా ఫస్ట్ నుంచి కలపడం లేదు. ఈ పాలు రేటు పెరగడం వల్ల వాళ్ళకి రేటు గిట్టాక రైతుగా రవ్వ కలుపుతారు. మా ఆత్మసాక్షి చెప్తున్నాను. வணக்கம். வெல்கம் டு நரேந்திர மோடிஸ் புதிய இந்தியா. இந்த புதிய இந்தியாவில் ஹிந்து, முஸ்லிம், பிராமன்வாத், தலித்வாத், ஓபிசிவாத், எஸ்சிவாத், இதை தாண்டி ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், லவ் ஜிஹாத், இப்போ ஃபுட் ஜிஹாத், சாப்பாட்டு ஜிஹாத். இந்த நாட்டில் கூடிய சீக்கிரம் பிஜேபிக்கு நெருங்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களை பார்த்து அவர்களை மிரட்டுங்கள், அடியுங்கள், உதையுங்கள், அவமானப்படுத்துங்கள், கேவல்படுத்துங்கள். ஒரு சில நபர்கள் நேரடியாக கௌரக்ஷா தல் இது போன்ற தீவிரவாத அமைப்புகளுடன் இணைகிறார்கள். ஒரு சில நபர்கள் மைக்கை பிடித்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்பக்கூடிய வேலையை பார்க்கிறார். சற்றுமுன் பார்த்த இதே ஒரு வீடியோ தெலங்கானாவில் எடுக்கப்பட்டது. தேஜஸ்வி நியூஸ் என்கிற இந்த நியூஸ் சேனல், பாலாஜி என்கிற இந்த நபர் ஒரு 125 வீடியோக்களை போட்டிருக்கிறார். 8500 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலில் இருக்கிறார்கள். இந்த சேனலை போய் பார்த்தீர்கள்னா வியூஸ்களுக்காக எதை வேணாலும் செய்யலாம் என்கிற ஒரு வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பிஜேபிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், ரைட் விங் ஐடியாலஜி கொண்ட இந்த சேனல். தெலங்கானாவில் பாரம்பரியமாக ஒரு திருவிழா நடக்குமா? அந்த திருவிழாவில் ஒரு இஸ்லாமிய வியாபாரி பன் பட்டர் ஜாம் நீங்கள் சாப்பிட்றீங்களே, அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு கோவா பன் என்று ரொம்பவே ஃபேமஸ், ஒரு லோக்கல் ட்ரெடிஷ்னல் டெசர்ட். இந்த வியாபாரி, இவருடைய பேர் ஷெக்ஷா வாலி, ஒரு முஸ்லிம் வெண்டர். இந்த கூட்டம், இந்த யூடியூப் கூட்டம் அங்கே போய் நின்றுருக்குது. ஃபஸ்ட்டு பன்னை எடுத்து காட்டி இதோட எக்ஸ்பைரி எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எக்ஸ்பைரி எல்லாம் ஒன்றும் ஆகலை. அவர் இறக்கியது பண்ணாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3-4 நாட்கள் வரை யூஸ் பண்ணலாம். இரண்டாவது, இந்த சின்ன சின்ன வெண்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவார்கள், அண்ணன் நாடு வாங்கக்கூடியவர்கள். அதனால் அதில் எக்ஸ்பைரியெல்லாம் எதுவும் ஆகலை. அதில் டார்கெட் பண்ண முடியலையே. அடுத்து, சரி என்ன நீ விற்கிற, எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிற? 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார். என்ன இது? கோவா பன். இதில் என்னெல்லாம் போட்ட, என்னெல்லாம் கலந்து நீங்கள் இதை தயாரிக்கிறீங்க? நான் தயாரிக்கிறதில்ல, ஆனால் இந்த கோவாவில் பால் இருக்குது, சீனி இருக்குது, சர்க்கரை இருக்குது, அப்புறம் ரவா இருக்குது. ஸோ பேசிக்கலி அது ஒரு ரவா கேசரி மாதிரி, அதில் கொஞ்சமாக இந்த கோவாவை கலந்துருக்காங்க. அது அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, இட்ஸ் நாட் 100% கோவா, இது வந்து ரவா கலந்த ஒரு ஸ்வீட். சரி, வச்சு காட்டு எவ்வளோ வைக்கிறேன். அவர் அப்படியே எடுக்கும்போது பின்னாடி ஒரு லேடி, இதே தேஜஸ்வி நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதே மெம்பர். ஏன்னா இந்த பெண்ணுடைய பல வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. ஸோ ஷீ இஸ் நாட் சம்படி ஃப்ரம் த பப்ளிக். பின்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து காட்டி, ஸ்வீட் கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கோவா 100 ரூபாய்க்கு விற்பாங்க, எப்படி இந்த நபர் 10 ரூபாய்க்கு விற்கிறார்? இதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கணுமா இல்லையா? இந்த நபர் விஷத்தை கலந்து கொடுக்குறாரு. அப்படியே அந்த நபருடைய முகத்தை பார்த்தீர்கள்னா வேர்த்து பயந்து அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் தெரியல. ஏன்னா அங்கங்கே இஸ்லாமியர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை நீங்கள் பார்த்து வருகிறீர்களே இந்தியாவில், புதிய இந்தியா, மோடியின் புதிய இந்தியாவில். இந்த யூடியூபருடன் வந்த அந்த கூட்டம், ஃபேமஸ் ஆவதற்காக வந்த கூட்டம், இந்த நபரை அந்த உணவை சாப்பிட சொல்லி, அதாவது he had to prove that what he is selling is right. அதையும் அந்த நபர் செஞ்சு காட்டியிருக்கார். சரி சார், நானே வச்சு சாப்பிட்டு காட்டுறேன். இங்கேயும் இந்த நபர்களுடைய ஆக்ரோஷம், ஆதங்கம் நிற்கவில்லை. ஆதார் கார்டு வச்சிருக்கியா? ஐயா சாமி, ஆதார் கார்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. ஆதார் கார்டு இல்லாமல் நீ எப்படி இங்கே விற்க வரலாம்? எப்படி நீ இந்த வேலையை பார்க்கலாம்? ఆధార్ కార్డు ఉందని అంటే ఏమంటున్నారు మీరు? ఎప్పుడు ఇక్కడ ఆధార్ కార్డు లేకపోతే ఎట్లా మరి ఎక్కడో అని మనకు తెలుస్తుంది?
ఏం కలిపేసి పోతున్నారని మనకి ఏం తెలుస్తుంది? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவில் உங்களை மீண்டும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கியிருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடு இருக்கவே இருக்கு. அதையும் ஸ்கேன் செய்து எங்களுக்கு நீங்கள் உதவலாம். இன்னொரு மிரட்டல். கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிடங்கள் கொண்ட இந்த வீடியோ தேஜஸ்வி நியூஸ் பாலாஜி காட் என்கிற இந்த நபர் எடுத்த இந்த வீடியோ ஃபுட் ஜிஹாத் என்கிற பெயரில் மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரலாகிறது. வைரலானதற்கான காரணம் இந்த இஸ்லாமிய வெண்டர் இவரை திட்டுவதற்காகலாம் கிடையாது. அவருக்கு ஆதரவு கிளம்பியிருக்கிறது. அதாவது எந்த கெட்ட நோக்கத்துடன் பாலாஜி என்கிற இந்த நபர் தேஜஸ்வி நியூஸ் இந்த வீடியோ எடுத்ததோ அந்த கெட்ட நோக்கத்திற்கு மேலே தெலங்கானாவில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு செருப்படியை கொடுத்திருக்கிறார்கள். February 5 2026 இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலானது மட்டுமல்லாமல் இதற்கு எதிர்முறையாக, இந்த வீடியோவுக்கு எதிர்முறையாக மக்களுடைய சப்போர்ட் இந்த முஸ்லிம் வெண்டருக்கு போய் சேர தொடங்கியது. பப்ளிக் சப்போர்ட் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளும் இவருக்கு பாதுகாப்பிற்காக வர தொடங்கினார்கள். இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் யாரெல்லாம் இந்த வீடியோவை தவறாக பார்த்தார்களோ, தவறென்று கருதினார்களோ, இந்த நபருடன் நடந்தது தவறுதான் என்று நினைத்தார்களோ, அனைத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்களுமே இந்த நபருடைய கடைக்கு போய் இந்த பன்னை நாங்களும் சாப்பிடுகிறோம், இந்த பன் எங்களுக்கும் பிடிக்கும் என்று வீடியோக்களை போட தொடங்கினார்கள். இன்னைக்கு எந்த தவறான நோக்கத்துடன் இந்த ஒட்டுமொத்த வீடியோவை இவர்கள் எடுத்தார்களோ அதற்கு எதிர்பாராத முறையில் இந்த நபருடைய சேல்ஸ் பல மடங்கு அதிகரித்து விட்டது. மேதிரம் ஜத்ரா என்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வருடம் இந்தியாவின் மிக பெரிய ட்ரைபல் ஃபெஸ்டிவல் இது. இந்த ஃபெஸ்டிவலில் பல மதத்தை சார்ந்த நபர்கள், பல ஜாதியை சார்ந்த நபர்கள், அருகே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், முகுலு டிஸ்ட்ரிக்ட், இது போன்ற இடங்களிலிருந்து சின்ன சின்ன வியாபாரிகள் இரவு முழுவதும் இந்த விஷயம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி நபர்கள் ஜனவரி 28 31 வரை இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே தான் இந்த கடையும் இருந்திருக்கிறது. ஸ்ட்ரீட் வெண்டர் who was traditionally selling his sweet கோவா பன் என்கிற பேர். ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பண்டிகை, ரொம்பவே அழகாக இருக்கும். ஷிக்ஷா வாலி இவருடன் நடந்த இந்த அத்துமீறலுக்கு பின்பு, நீங்கள் தொடக்கத்தில் பார்த்தீர்கள், மீண்டும் ஒரு முறை ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், எந்த அளவில் இவர்கள் அவரை மிரட்டினார்கள் என்று. அதற்கு பின்பு ரியாக்ஷனும் நீங்கள் பாருங்கள். ஃபுட் சேஃப்டி செக், ஆதார் சேஃப்டி செக், முஸ்லிம் சேஃப்டி செக், பாய்சன் சேஃப்டி செக், ஃபுட் ஜிஹாத், இந்த அனைத்து வார்த்தைகளையுமே இந்த நபர்கள் பயன்படுத்தி இந்த வீடியோவை எடுத்திருக்கிறார்கள். 12 நிமிஷத்தில் என்னெல்லாம் நடந்தது அதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு 3-4 நபர்கள், தேஜஸ்வி நியூஸ் என்கிற இந்த டீமின் சார்ந்த நபர்கள், இவரிடம் அந்த உரட்டல் மிரட்டல் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபுட் ஜிஹாத் என்கிற ஒரு நெரட்டிவ், ஒரு நபர் பின்னாடி 100 நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த நபரை கைது செய்ய வைக்கணும், இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. இந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய நபர்கள் வெறும் இந்துக்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும். அப்போது இந்த பன்னை சாப்பிடக்கூடிய நபர்கள் ஹிந்து, முஸ்லீம், எல்லா மதத்தை சார்ந்த நபர்களும் இவரிடம் வாங்கியிருக்கிறார்கள். 5 நிமிடத்திலிருந்து 8 நிமிடம் வரை நீங்கள் பார்த்தீர்கள்னா கன்சர்ன் ஆன் ஈட், அந்த நபரையே மிரட்டி அந்த உணவை சாப்பிட சொல்லி டெஸ்ட் செய்ய பார்த்திருக்கேன். ஐடென்டி கார்டு டிமாண்ட், இது எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். கடைசியில், இந்த வீடியோவின் கடைசியில் அந்த நபருக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்து அந்த வீடியோவை முடித்திருக்கிறார்கள். ஃபுட் ஜிஹாத் என்கிற இந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில்
மக்களுடைய கூட்டம் இவருடைய கடைக்கு அலைமோதியது என்று பாருங்கள். మా పిల్లలు తినిపిస్తాను చూడండి. చిన్నపిల్లలు మా పిల్లలు తిన్నప్పుడే మీకు తినిపించేది మేము. వాళ్ళకి వెలుగోడు కవాబను ప్రత్యేకమైనది. 53 సంవత్సరాలు నాకు ఊహ తెలిసినప్పటి నుంచి మా ఇంటి పక్కనే మా బంధువులు లెక్క ఉంటాం అంతే. ఒకరిద్దరం కాదు, ఇంకా చాలా మంది ఉన్నారు. ఈ కవలు ఎటువంటి పాయం లేదు. పాలు, చక్కెర, రవ్వ. రవ్వ ఎందుకు కలుపుతారు ఈ మధ్య, అది కూడా ఫస్ట్ నుంచి కలపడం లేదు. ఈ పాలు రేటు పెరగడం వల్ల వాళ్ళ రేటు గిట్టాక రైతుగా రవ్వ కలుపుతారు. మా ఆత్మసాక్షి చెప్తున్నాను. వ్యాపారం వచ్చి హిందూ ముస్లిం ఒకే పైలాగా ఉంటాము. వచ్చి మీరు చెక్ చేసుకోండి. మా ఇంటిలో వచ్చి మీ ముందునే కవర్ చేస్తాము. దానిలో ఏం వేస్తున్నాము ఏమో మీ చూడాలి. ఒక మనిషికి పట్టి నెక్ పెట్టి మీరు ఇది చేస్తే మనిషి టెన్షన్ అవుతాడు. పెద్ద పెద్ద బ్రేక్ పడతారా మీరు. నేను ఈ కబాబ్ను చిన్నప్పటి నుంచి తింటున్నా. మా నాన్న ఎప్పుడు తెస్తూనే ఉన్నాడు. వీళ్ళ దగ్గర నుంచి తెస్తాడు. మాది కూడా ఈ ఊరే, ఈ స్ట్రీటే. మేము కూడా చాలా సార్లు చిన్నప్పటి నుంచి తింటాము. మాకు ఏ ప్రాబ్లం లేదు. ஒரு சில யூடியூபர்ஸ்கள் செய்யக்கூடிய இது போன்ற தவறுகளால் அப்பாவி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த யூடியூபர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு என்ன? இந்த உணவில் விஷத்தை கலந்திருக்கிறார்கள். அதை வைத்து ஒரு வீடியோவும் கிரியேட் செய்து விட்டார்கள். இப்போ இந்த உணவை நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை தெளிவாக வீடியோ வழியாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். நீங்களே பாருங்கள். మీరు పాలు ఎక్కడి నుంచి తెచ్చుకుంటారు? పబ్లిక్ మొత్తం తీసుకున్న పాలు ఇవి, మేము కూడా తీసుకుంటాం సార్. ఈ పాలు ఇవి జనాలు వాడే పాలు మేము కూడా వాడుకుని కవర్ చేస్తాం. ఈ పాలకోవ తయారనిగా ఎంతసేపు పడుతుంది? ఈ పాలకోవ తయారు చేయాలంటే 3 గంటలు పడుతుంది. మేము బెడ్లో అయితే పాలు, చక్కెర, రవ్వ వేస్తాము. మామూలు ఒట్టి కవ్వ కావాలంటే పాలు, చక్కెర 2 ఐటాలు అవి. దీనికి 3 ఐటాలు. రవ్వ ఎందుకు కలుపుతారు సార్? అందుకోసం అది దాంట్లో మొత్తం కొంచెం మైలేజ్ వస్తుంది. ఏమంటే రవ్వ వేస్తుంది కొంచెం పొంగుతుంది. అందుకే 10 రూపాయలు ఉంది. అందుకోసం దాని రేట్లు దానికే, దీని రేట్. మమ్మీ तुम्हारे व्यापार कैसे अभी इश्यू चले होती है? सर जिसमें गलती है वो गलती है बोल को तो बोलते हैं इसमें डर जाती है और नपो बोलती है सर हमें कैसे जीना सर ఏసీ में बनाते नहीं है, अजय अंगार में बनाते हैं. हमारा आगे जलेबी है खाना पानी. కొంతమంది చాలా మంది వచ్చి చెక్ చేస్తున్నారు. ఏమో ఇప్పుడు ఇది తయారైపోయినట్టేనా? తయారైతే ఒక 2 నిమిషాలు అయితే దింపుతాం. అదో ఇది ఉందే మీగడ, ఇది చుట్టూ ఈ సైడ్ వచ్చినది మీగడ. ఇది నేను ఏమి వేసినది ఎన్ని లీటర్ల పాలకోవ మామ? 15 లీటర్లు. అదో ఇట వస్తే 40 వస్తుంది అంతే. మీగడ ఇది ఏం పురుగు లేదు, ఏం లేదు దీంట్లో. ఈ మీగడ దీంట్లో వచ్చినది మీగడ మేము తింటున్నాం. పురుగు లేదు, పుట్టుక లేదు. ఇది ఇప్పుడే ఫెస్ట్ చేసినాం, మా పాపకి తినిపిస్తున్నాం. ఉండదు, ఎటువంటి ప్రమాదకరం ఉండదు, ఎటువంటి అనారోగ్యం కూడా ఉండదు. ఇదిగో నేను కూడా మీ ఊళ్ళో తింటున్నాను. ఇక కనీసం అంటే మా ఊర్లో 20-30 కుటుంబాలు ఈ పాలకోవ మీదనే ఆధారపడి జీవిస్తున్నాయి. ఫ్రెండ్స్, ఈ పాలకోవ గురించి చాలా కాంట్రవర్సీ జరుగుతుంది. కానీ నేను చేసిన ఈ రివ్యూ జెన్యూన్ గా నిజం చెప్పడానికి, వేరే ఏది లేదు. నేను ఏ మీడియా కాదు, ఏ ఛానల్ లేదు. నాకు ఇప్పుడు కూడా చూపించినాను పాలకోవ ఎలా తయారు చేస్తారో మొత్తం చూపించిన. చూడండి ఫ్రెండ్స్, వాళ్ళ పిల్లలు కూడా తింటున్నారు, మేము కూడా తింటున్నాం, మా ఊరోళ్ళు కూడా తింటున్నారు. ఎవరికి ఇబ్బంది లేదు. ఇప్పుడు దయచేసి ఇలాంటి స్మాల్ వెండర్స్ ని, స్మాల్ బిజినెస్ చేసుకునే వాళ్ళని సపోర్ట్ చేయండి ఫ్రెండ్స్. லோக்கல் கம்யூனிட்டி, குர்னூல் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே இந்த நபருடைய கடைக்கு வந்து எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் சின்ன பிள்ளையிலிருந்து இந்த உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். வெவ்வேறு நபர்கள் இது எங்களுடைய லோக்கல் ரெசிபி, லோக்கல் டெசர்ட், இதை நாங்கள் சாப்பிட்டு பழகி இருக்கிறோம். எங்களுக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தெர் இஸ் நோ ஹிந்து முஸ்லிம் பிட்வீன் அஸ். இந்த இடத்தில் வசிக்கக்கூடிய கிராம மக்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மத்தியில் எந்த விதமான ஹிந்து முஸ்லிம் என்பது வரவே கூடாது. we have been living peacefully here. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து எங்களுடைய அமைதியை, எங்களுடைய நட்பை எப்படி உடைக்க முடியும், அதை காட்டுவதற்காக நாங்கள் எல்லாருமே திரண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிராம மக்களும் இந்த கடைக்கு வந்து இந்த வேலையை பார்த்து, இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் அங்கே வந்து தன்னுடைய வியூஸிற்காக ஒரு ஏழை முஸ்லிம் வியாபாரியை இந்த அளவில் நீங்க மிரட்டுவீர்கள், நாங்க சும்மா இருப்போமா? எனக்கும் ஒரு கோவாபன் கொடுங்கன்னு நானும் சாப்பிட்டு பார்க்க. பிரமாதமாக பொலிட்டிக்கல் பேக்கிங், தெலுங்கு தேசம் பார்ட்டி, டிடிபி, இவர்களும் இந்த இடத்திற்கு வந்து ஹங்கர் ஹேஸ் நோ காஸ்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹேஸ் நோ ரிலிஜன். இட் இஸ் நாட் ரைட் டு சப்ரெஸ் தேர் வாய்ஸ் லைக் திஸ் வியூ ஆர் லைக். உங்களுடைய வியூஸ், லைக்ஸிற்காக நீங்கள் செய்த இந்த அட்டூழியம், உணவு, பசி எந்த மத அடையாளத்தையும் பார்ப்பதில்லை. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த மத அடையாளத்தையும் பார்ப்பதில்லை. ஆனால் இது போன்ற நபர்கள், இது போன்ற யூடியூபர்ஸ்கள் அனைத்துமே டார்னிஷ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். வாலியோடைய சேல்ஸ்
இந்த தேஜஸ்வி நியூஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் மல்டிஃபோல்ட் ஆகியிருக்கிறது. இந்த நபர்கள் தேஜஸ்வி நியூஸுடைய அந்த பேஜை பாருங்கள். ஏன்னா மூக்குடையப்பட்டது இல்லையா, மக்கள் சோஷியல் மீடியாவில் கிளிகிளின்னு கிளிக்கிறார்கள் பாலாஜி என்கிற இந்த நபர் ஒட்டுமொத்த டீமை பற்றி. இப்போ ஆங்காங்கே இந்த நபர் ஃபுட் ஜிஹாத் கோவாவிற்கான அந்த ரியாலிட்டியை நான் எடுத்து காட்டுகிறேன், இது போன்ற பல வீடியோக்களை போட்டு காட்டுகிறார். எந்த வீடியோவும் போவதில்லை. காரணம், அப்படி உங்களுக்கு அந்த உணவில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், பொறுமையாக அந்த விஷயத்தை எடுத்து காட்டிக்கலாம். ஹிந்து முஸ்லீம் என்கிற அடையாளத்தை வைத்து ஒரு நபரை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தன்னுடைய வியூஸிற்காக இந்த வீடியோவை நீங்கள் போட்டிருக்கீர்கள். ஏன் கொக்கோ கோலா கம்பெனியில் போய் நீங்கள் நிற்கலாம் இல்லையா, சுகர் கொட்டுன்னு கொட்டி இருக்கு. கேஎஃப்சியில் போய் நீங்கள் இதே போன்ற வீடியோக்களை எடுக்கலாமா இல்லையா? மெக்டானல்ட்ஸ்க்கு போங்க, மற்ற இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த உணவுப் பொருளையும் எடுத்து பாருங்கள், பாம் ஆயிலில் தான் அதை வறுத்து கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் சிப்ஸ், ஸ்வீட்ஸ், வாட் எவர் யூ டேக். அப்படி ஃபுட் சேஃப்டியை பற்றி எவ்வளோ பேச ஆசையாக இருந்துச்சுன்னா நேரடியாக போய் பேசலாமா இல்லையா? ஒரு விஷயத்தை எடுத்து வைத்ததற்கான விதம் இருக்கிறது. ஆனால் தேஜஸ்வி நியூஸ் அண்ட் டீம், பாலாஜி என்கிற இந்த நபர், இவர்களுடைய ஐடியா ஃபுட் சேஃப்டி கிடையாது, இவர்களுடைய ஐடியா ஃபுட் ஜிஹாத் கிடையாது, இவர்களுடைய ஐடியா இஸ்லாம் ஜிஹாத். They are sick. They are Islamophobic people. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.